இணைந்திருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா, வாருங்கள் என்று கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்லுங்களேன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். அமரர் கவியரசர் கண்ணதாசன் நினைவு நாளில் திரைப்பட பாடல்களில் கண்ணதாசன் எனும் அமைப்பில் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. முதலில் கண்ணதாசனை பற்றிய என் கவிதையை வழங்குகிறேன். கண்ணதாசன் கவிதாசன், காலத்தின் காவியதாசன், எண்ணத்தில் மிளிரும் தாசன், எழுத்துக்களில் நல்லதோர் வாசன். சொன்ன சொல்லிய சொற்கள்தாம் என்றும் வெல்லும் சொற்கள்தாம். நன்றே படைத்த படைப்பெல்லாம் நாளும் சிறக்கும் சிறப்பாக. துடிப்பாய் மோனை எதுகையும்தான் சுகமாய் இயல்பாய் அமைந்திடுமாம். துடிக்கும் மனதும் அமைதி பெறும், துயரம் கூட சுகமாகும். படிக்க படிக்க படைப்பெல்லாம் பக்குவந்தான் தந்திடும். படிக்க தெரியா பாமரனும் பாட்டை கேட்டே ஒன்றிடுவான். சந்தமெல்லாம் சொந்தமென வந்து உந்தன் வசமாகும். கண்ணதாசனே, சந்தமெல்லாம் சொந்தமென வந்து உந்தன் வசமாகும். பந்தமென நல் மோனையோடு எதுகையுந்தான் உடன் சேரும். எந்த துன்பம் என்ன செய்யும் உந்தன் பாடல் மகிழ வைக்கும். வந்த துயர் ஓடிப்போகும், வாட்டம் நீங்கி ஊட்டமாகும். கவி கண்ணதாசன் மகாகவி காளிதாசர் அப்படின்ற ஒரு படத்திற்கு பாடல் எழுத வேண்டும். அந்த பாடல் வரி சரியாக அவருக்கு அமையவில்லை. அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் அவரை கௌரவிக்கும் ஒரு விழா நடைபெற இருக்கிறது. அதற்கு சிறப்பு அந்த கௌரவிப்பவர் கவர்னர் அவர்கள். அவர் அந்த விழா கண்ணதாசன் அவர்கள் அந்த விழாவுக்கு செல்ல வேண்டும். விரைந்து சென்று அங்கு அந்த மேடையில் அமராமல் மேடையின் கீழே இருக்கிற இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அன்றைக்கு கவர்னர் வந்துவிட்டு கண்ணதாசன் இதுக்கு முன் பார்த்திராதாக கண்ணதாசன் வந்து விட்டாரா என்று கேட்கிறார். கண்ணதாசன் அவர் இருக்கிறார், கீழே அமர்ந்திருக்கிறார். கௌரவிப்பவர் அவர்தான், கௌரவிக்கப்பட வேண்டியவர் அவர் மேடையில் அமர சொல்லுங்கள் என்றார். கவர்னரோடு அருகாமையில் கண்ணதாசன் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்தவுடனே அந்த பாடலுக்குரிய ஒரு அமைப்பு அவருக்கு தோன்றியது. சற்று அவரிடம் அனுமதி வாங்கி கொண்டு வெளியில் தொலைபேசி வழியாக MS விஸ்வநாதனுக்கு பல்லவி தயாராகிவிட்டது. இதுதான் பல்லவி. புவி அரசோடு எனக்கு சரிநிக சமானம், யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கு சரிநிக சமானம் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரி கொள்வார். அதாவது கவர்னரோடு நான் சரியாக உட்கார்ந்துருந்தேன், அவருக்கு அந்த பாடல் அமைந்தது. அந்த மகா கவி காளிதாசருக்கு அந்த அமைப்பு சூழல் அவருக்கு அந்த பாடலை தந்தது. நாம் கேட்டிருப்போம், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதில். அதில் எத்தனை பாடல் வரிகள், எத்தனை இது. அவரவர் வாழ்க்கையில் அந்த பாடல் கேட்கும்போது தான் ஓஹோ நம் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை போட்டிருக்கு என்ற யதார்த்தத்தை இயல்பாக அவர் தெரிவிப்பார். அது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொரு பாடல் சில பாடல்களில் கேட்டால் புராண நிகழ்ச்சிகளையோ வரலாற்று நிகழ்ச்சிகளோ சம்பவங்களையோ அதில் அவர் அறியாமல் அதில் செலுத்தி அந்த நிகழ்ச்சியை கேட்பவர்களை உள்ளத்தில் பதிவு வைப்பார். உதாரணமாக கேட்டால் சவாலே சமாளி என்ற படத்தில் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று அந்த பாடல் வரி தொடங்கி ஆரம்பிக்கும். அதில் சொல்லுவார், திரு நீலகண்டர் சொன்னது. ஓஹோ, ஏற்கனவே திருநீலகண்டர் ஒருவர் இருந்திருக்கிறார், அவர் தன் மனைவி ஓடி இருக்கும்போது என்னை தொடாதே என்று அந்த பாடல் மூலமாக அந்த திருநீலகண்டரை பற்றி அங்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போல் PB சீனிவாஸ் ஒரு பாடல் பாடுவதாக அமைஞ்சிருக்கு, எந்த ஊர் என்பவரே இருந்த ஊரை சொல்லவா என்று. அதில் கருவூரில் இருந்து விட்டேன் காலை ஊருக்கு வந்து இப்படி ஊர் ஊர் என்று சொல் இருக்கும். அதே சமயம் கருத்தும் நிறைந்த பாடலாக இருக்கும். ஒருவர் திரைப்படத்துறையில் தனக்கு சரியானபடி அமைப்பு இல்லாததால் திரும்பவும் ஊருக்கு செல்லுகின்ற போதில் அவர் தொடர் வண்டியில் செல்லுகின்றார். அப்போது கண்ணதாசன் பாடலை கேட்டு தனக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுத்தி திரும்பவும் சென்னைக்கே திரைப்படத்துறையில் இருந்து திரைப்பட பாடல்களை சிறப்பாக எழுதினார். அவர்தான்
பாடலாசிரியர் வாலி அவரே குறிப்பிட்ட செயல். அந்த பாடல் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த பாடல் அதிலே வரும். உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி தான் வாழ்க்கை, எல்லாம் அப்படின்னு நினைக்காத, இயல்பா போ அப்படின்னும் போது அது அவரை ஒரு பக்குவப்படுத்தும். எங்கள் கல்லூரிக்கு கண்ணதாசன் அவர் வந்திருந்தார். அப்போது நான் நண்பர்களோடு சேர்த்து நான் அவரிடம் கேட்டேன், இன்றைக்கு பதிவான பாடல்களை ஏதாவது நீங்கள் அந்த பாடல் வரிகள் நீங்கள் பாட முடியுமா என்று கேட்டேன். அது மாதிரி பாடுவது தயாரிப்பாளர் மற்றவர்களுக்கு தான் சங்கடத்தை ஏற்படுத்தும், மாணவர்கள் கேட்கிறீர்கள், நான் பாடுகிறேன் என்று அன்றைக்கு பதிவான அந்த பாடலை பாடின. அந்த பாடல் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் என்று வசந்த மாளிகை என்ற படத்தில் வருகின்ற அந்த பாடலை அவர் பாடினார். இரண்டு மனம் இருக்கணும் இன்றைக்கி, நான் நினச்சி பார்க்குறதுக்கும் மறந்து வாழறதுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரி அவர் பாடினார். அதே போல தான் பழைய பாடல்கள் ஒன்று இருக்கும், அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணில். அந்த பாடல் வந்தபோது நிறைய பேர் கேட்பவர்கள்லாம் இவர், அதாவது கொத்தவால் சாவடியில் தான் அப்படி தான் மார்க்கெட் இருக்கும். இந்த கொத்தவால் சாவடியில் இருக்க மார்க்கெட் காய்கறிலாம் எழுதுகிறேன் அப்படி மேலோட்டமாக பார்த்தால் அப்படி தான் தெரியும். அது அந்த பாடல் வரி என்னவென்றால், அந்த திக்கில் காய் அத்திக்காய் காய்காய், தலைவன் தலைவியை விட்டு பொருள் பெறுவதற்காக தலைவன் சென்றிருக்கிறான். அந்த திக்கில் காய் என்பதை உணர்த்துவதற்காக அத்திக்காய் காய்காய், அந்த திக்கில் காய் இத்திக்காய் காயாதே ஆலங்காய் வெண்ணிலவே, ஆலவேஷம் மாதிரி இப்படி என் மேலே காயறியே, கோவைக்காய் ஏன் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்காரமே அரசன் தான், அவரை போய் காய், சொன்னதெல்லாம் விலங்காயோ சொல்கிறதெல்லாம் புரியுதா, தூது வழங்காய், எங்கள் உள்ளம் வாழைக்காய், ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய் என்று இந்த காய் என்ற சொல்லிலே அமைச்சும் அதே சமயத்தில் பொருளும் அளிப்பார். ஒருவர் தேன் எடுத்து கொடுத்தார், அதற்கு அவர் அமைத்த ஒரு பாடல் தான் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் மலைத்தேன் அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். அவர் இந்த தேன் தான் பால் இப்படி அமைப்புள்ள நிறைய பாடல்களை பார்க்கலாம். அதே சமயம் கருத்தும் இருக்கும். அதே போல் ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலே ஒரு பாடல் அமைக்கிறது பல்லவி சரியாக புரிந்து வரவில்லை. அப்போது ஒரு வீதி வழியாக செல்லும் ஒரு சிறு படிக்கின்ற மாணவன் படிக்கின்ற ஒரு சொல்லை கேட்டு அந்த பாடல் எழுதினார். அரஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற ஒரு வார்த்தையை வைத்து ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையார் அப்படி பிறந்ததாக சொல்லுவார்கள் அந்த பாடல். இப்படி எத்தனையோ பாடல்கள் அவர் திரைப்படத்துறையில் எழுதியிருக்கிறார். அதே போல் அவர் ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடாக ஒன்று சொல்வார், பிறப்பினில் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரனை இறைவன் படித்தனன், இறப்பினில் வருவது யாதென கேட்டேன் இறந்து பாரனை இறைவன் படித்தனன், மனையால் சுகமனில் யாதென கேட்டேன் மறந்து பாரனை இறைவன் படித்தனேன், அனுபவிப்பதே என்றால் ஆண்டவனே நீ ஏன் என்று கேட்டேன், ஆண்டவனும் சற்றே அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இது கண்ணதாசனுடைய கவி வரிகள். இப்படி எத்தனை திரைப்பட பாடல்கள் வரலாற்று செய்திகளை புராணங்களை அதில் தெளிவுபடுத்தி புகுத்தி பிற்கால சந்தையினருக்கும் ஊட்டியிருக்கிறார் கண்ணதாசன். என்றைக்குமே கண்ணதாசன் அவர் திரைப்பட பாடல்களில் மட்டுமல்ல தனி நூல்களிலும் அவர் சிறப்பாக எழுதியுள்ளார். அவரை என்றென்றும் திரைப்பட பாடல்கள் மூலம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருக்கின்றார் என்று நினைவுபடுத்தி வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையான விடயங்களோடு கண்ணதாசன் ஐயாவை நினைவு கூர்ந்தார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள். பல அனுபவ முத்திரைகளோடு அவருடைய அனுபவங்களை தந்திருந்தார். சிறப்பான பாடல்களையும் பாடியிருந்தார். நல்லதையா, இந்த வேளையிலே அந்த கவிஞரை நாங்கள் நினைவு கூறுவது உண்மையிலேயே தமிழுக்கு செய்யும் தொண்டாகலும் பார்க்கலாம். நன்றிகள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. பொன்னேனி தாராயோ ஆயிரம் இலவேவா ஓராயிரம்